Hi everyone, welcome to Dr. Nitin classes and by the way welcome to the quiz. ஓகேவா? ஸோ லைவ் குவிஸ் எல்லாரும் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்க. வெல்கம் டு ஆல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஆர்கானிசம்ஸ் அப்படின்ற சாப்டர்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் நீட்டில். ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு லாஸ்ட் இயர் அண்ட் ப்ரீவியஸ் இயர் நீட் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் நம்ம படிக்கும்போது தான், அந்த கொஸ்டின்ஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் ஓகே நீட்டில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ தீஸ் கொஸ்டின்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ நீங்கள் லைவ் சேட்டில் வந்து உங்களுடைய ஆன்சர்ஸை சொல்லலாம். ஸோ ஒரு கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். ஸோ தட் யூ கேன் ஆன்சர் த கொஸ்டின் இன் த லைவ் சேட். ஸோ 30 செகண்ட்ஸ் ஒரு கொஸ்டின்ஸ்க்கு டைம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பி ரெடி, எல்லாரும் ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ ப்ரீமியரில் எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, வெல்கம் ஆல். ஸோ ப்ரீமியரில் உங்களுடைய அந்த லைவ் சேட்டில் வந்து உங்களுடைய ஆன்சர்ஸை வந்து நீங்கள் டைப் இட். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். So the time starts now. 30 seconds. The question is, offsets are produced by option A, meiotic division, option B, mitotic division, option C, parthenocarpy, option D, parthenogenesis. So offsets are produced by dash. So this is the question. 3, 2, 1. Yeah, the time is up. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஸோ நம்ம லைட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஆஃப்செட்ஸ் அப்படின்னா என்ன? நத்திங் பட் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வாட்டர் ஹயாசின்த் பார்த்தோம் இல்லையா, நம்ம வந்து என்னுடைய வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். வாட்டர் ஹயாசின்த் டெரர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு ஒன்று பார்த்துருந்தோம். ஸோ அந்த டெரர் ஆஃப் பெங்கால் வந்து இந்த ஆஃப்செட் மூலமாக தான் தே ஆர் கோயிங் டு ரீப்ரொடியூஸ். ஓகேவா? நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் ரன்னர், சக்கர், ரைசோம், ஜிஞ்சருக்கு வந்து ரைசோம், அந்த மாதிரி நிறைய பார்த்துருந்தோம் இல்லையா. அதே மாதிரி ஆஃப்செட் அப்படின்றது இட் இஸ் அ ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வாட்டர் ஹயாசின்த். இது வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா? இப்போ நம்ம கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ண வேண்டியது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் என்ன நடக்கும்? கேமெட் ஃபார்மேஷன் நடக்கும். அதனால மியாசிஸ் டிவிஷன் நம்மளுக்கு தேவைப்படுது. மியாசிஸ். ஓகேவா? மியாசிஸ்னா ரிடக்ஷன் டிவிஷன். ஸோ மியாசிஸில் என்ன நடக்க போகுது? 2n இஸ் கோயிங் டு கன்வெர்ட் இன் டு n. இதான் வந்து பார்த்தீங்கன்னா மியாட்டிக் டிவிஷன். பட் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் கேமெட் ஃபார்மேஷன் தேவையில்லை. அப்போ நம்மளுக்கு அங்கே மைட்டாசிஸ் மட்டும்தான் நடக்க போகுது. புரியுதா உங்களுக்கு? ஸோ வி டோன்ட் நீட் கேமெட் இன் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். அதனால மியாட்டிக் டிவிஷனுக்கு அங்கே வேலையே கிடையாது. ஒன்லி மைட்டாட்டிக் டிவிஷன். ஸோ அதர் டூ ஆப்ஷன்ஸ் ஆர் நாட் சூட்டபிள். ஓகேவா? அப்போ the answer is B, mitotic divisions are the right answer because இது asexual reproduction. asexual reproduction வந்தாலே உங்களுக்கு மியாசிஸ் அங்கே வரவே வராது. ஒன்லி மைட்டாட்டிக் டிவிஷன் மட்டும்தான் வரும். ஓகேவா? ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். The time starts now. In ginger, vegetative propagation occurs through dash. In ginger, vegetative propagation occurs through dash. Bulbils, runners, rhizome, offset. It's a direct question. ஸோ டைரக்டாக நம்மளுக்கு என்சிஆர்டியில் அப்படியே இருக்குது இந்த கொஸ்டின். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். 3, 2, 1 and the time is up. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜிஞ்சர் அப்படின்னா ரைசோம். ஓகேவா? ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனில் ஜிஞ்சருக்கு ரைசோம். சேம் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளும் இருக்குது. அது என்ன அப்படின்னா சேம் டு ரைசோம் பனானா. பனானா இஸ் ஆல்சோ ரைசோம் தான். ஓகேவா? அதனால ப்ளீஸ் டோன்ட் கன்ஃபியூஸ் இட் வித் தட். ஓகே, ரைசோம் வந்து ஜிஞ்சருக்கு தான். ஓகேவா? So this is a direct question from NCERT book. Then, which of the following is correctly matched? So please type your answers in the Premier live chat. Live chatல உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. குட். ஸோ கண்டினியூஸாக இந்த வீடியோவில் நம்ம பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸும் அதுக்கான
எக்ஸ்பிளனேஷனும் கிடைக்கும். 3, 2, 1 and the time is up. Okay, the correct answer is nothing but which of the following is correctly matched. Question read பண்ணனும். correctly matched இருக்கிறது ஆப்ஷன் ஏ மட்டும்தான், ஆனியன் பல்பு. பிகாஸ் ஜிஞ்சருக்கு நம்ம இப்போ தான் பார்த்துருந்தோம் ரைசோம், சக்கர் கிடையாது. கிளாமிடோமோனாஸ் அப்படின்றது கொனிடியா கிடையாது. கிளாமிடோமோனாஸ்ல என்ன நடக்கும், அதாவது ஸ்போர்ஸ், நாட் ஸ்போர்ட்ஸ் வச்சு நடக்க போகிறது கிடையாது. they are going to release the spores, ஜூ ஸ்போர்ஸ் வச்சு நடக்கும், கொனிடியா கிடையாது. அண்ட் ஈஸ்ட்டுக்கு ஜூ ஸ்போர்ஸ் கிடையாது. ஈஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பட்டிங், ஈஸ்ட்டுக்கு வந்து பட்டிங் தான் நடக்கும், ஜூ ஸ்போர்ஸ் கிடையாது. ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் வந்து ஆனியன் பல்ப். ஓகேவா, திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ டைரக்ட் கொஸ்டின். ஸோ இது மேபி உங்களுக்கு சாப்டர் 2, அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ், அந்த சாப்டரில் உங்களுக்கு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், த டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். In some plants, the female gamete develops into embryo without fertilization. This phenomenon is called as dash. இது ரொம்ப டைரக்டான கொஸ்டின், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். உங்களுடைய ஆன்சர்ஸை லைவ் சாட்ல டைப் பண்ணலாம். ஆப்ஷன் ஏ பார்த்தனோஜெனசிஸ், ஆப்ஷன் பி ஆட்டோகேமி, ஆப்ஷன் சி பார்த்தனோகார்பி அண்ட் ஆப்ஷன் டி சிங்கமி. So please type your answers in the live chat. Time is up. So now please listen to the answer. So இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா female gamete develops into with embryo without fertilization. This word without fertilization அப்படின்னு வந்துட்டாலே நம்மளுக்கு என்ன அர்த்தம், பார்த்தினோஜெனசிஸ் தான் அர்த்தம். திஸ் இஸ் ஆல்ரெடி வி ஹவ் லேர்ன்ட் இந்த வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து அதை பார்க்கலாம். பிகாஸ் அதில் வந்து டைரெக்டாக வந்து நான் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் தட் பார்ட், பார்த்தினோஜெனசிஸ் அப்படின்ற பார்ட். ஸோ பார்த்தினோஜெனசிஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ராட்டிஃபர்ஸ். ஸோ இது லைட்டாக படிச்சுக்கோங்க. ராட்டிஃபர்ஸ், ROTIFERS, ராட்டிஃபர்ஸ். டர்க்கி ஆஸ் ஆல்சோ an எக்ஸாம்பிள். அண்ட் ஹனிபி, ஹனிபியில் ஒர்க்கர் பீஸ், சாரி மேல் பீஸ் ஆர் டெவலப்பிங் த்ரூ பார்த்தனோஜெனசிஸ். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் த திங். மற்றபடி ஆட்டோகேமி, பார்த்தனோகார்பி, சிங்கமி, தீஸ் ஆர் நாட் சூட்டபிள். ஃபீமேல் கேமெட் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் வந்துட்டாலே it is called as parthenogenesis. Please note this. ஓகேவா, so this is also a direct question from NCERT தான். நம்மளுக்கு 2013 கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். Okay, the next question, the time starts now. Which of the following flowers only once in its lifetime? It is a very easy question. Very easy question. So NCERT ல இருந்து டைரக்டா நம்ம எடுத்திருக்க கொஸ்டின் தான். ஸோ திஸ் கொஸ்டின் ஐ திங்க் 2017 கேட்டிருக்கிறாங்க நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. ஸோ ஃப்ரம் த நெக்ஸ்ட் வீடியோ ஆன்வர்ட்ஸ் ஐ வில் பி ரைட்டிங் த இயர் ஆல்சோ. ஓகேவாப்பா. 3, 2, 1. The time is up. So which of the following flowers only once in its lifetime? ஒரு தடவை தான் அது ஃப்ளவர் பண்ண போகுது. ஸோ தட் இஸ் நத்திங் பட் தி பேம்பூ ஸ்பீஷீஸ். ஓகேவா, இது என்சிஆர்டியோட அப்படியே இந்த லைனில் இருக்குது. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் பண்ணியிருப்பேன். பிகாஸ் இந்த பேம்பூ ஸ்பீஷீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஒன்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் கோயிங் டு ரீப்ரொடியூஸ். ஓகேவா, தே ஆர் கோயிங் டு ப்ரொடியூஸ் த ஃப்ரூட், ஃப்ளவர்ஸ் எல்லாமே மேக் பண்ண போகுது வித்தின் த ஒன்லி 1 இயரில் தான். ஓகேவா, தட் இஸ் த மெயின் திங் ஆஃப் திஸ் பேம்பூ ஸ்பீஷீஸ். பட் மற்றபடி ஜாக் ஃப்ரூட், மேங்கோ, பப்பாயா எல்லாமே தே ஆர் கோயிங் டு த்ரூ அவுட் தேர் லைஃப். ஓகேவா, த்ரூ அவுட் தேர் லைஃப் தே ஆர் கோயிங் டு produce flowers and produce fruits எல்லாமே. But bamboo species alone, it is producing flowers only on its lifetime. This is a direct line. Next question starts now. Question number 6. Parthenogenesis is dash. So please read the options carefully. எந்த ஆப்ஷன் கரெக்டாக அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கு அப்படின்றத ப்ளீஸ் read the options carefully. So option A, embryo without fertilization, development of fruit without fertilization, fruit without hormones, embryo from egg without fertilization. So please type your answers in the chat box. The time is up. So the answer is option A or D. அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் டி. ஏயும் கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் அதில் ஒரு வேர்ட் இஸ் மிஸ்ஸிங், ஃப்ரம் எக்.
எக் அப்படின்ற வேர்டு மிஸ் ஆகுது. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இட் இஸ் டெவலப்டு ஃப்ரம் ஃபீமேல் கேமிட். ஃபீமேல் கேமிட்ல இருந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துருந்தோம். பட் அதில் அந்த வேர்டே இல்லை. ஓகேவா? அதனால இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ த டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ ஃப்ரம் எக் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் பார்த்தனோஜெனசிஸ். திஸ் இஸ் ஆல்சோ டைரக்ட் லைன் ஃப்ரம் என்சிஆர்டி புக். ஸோ உங்களுக்கு மோரோவர் இந்த நீட் கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஈஸியராக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால நோ ப்ராப்ளம். த நெக்ஸ்ட் கொஷின் ஸ்டார்ட்ஸ் நவ். கொஷின் நம்பர் 7. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஈஸ்டர் சைக்கிள் இஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப், ஐ திங்க் திஸ் இஸ் மேபி 2009 நினைக்கிறேன். நீட் 2009ல கேட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ த ஈஸ்டர் சைக்கிள் இதுவும் நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். ப்ளீஸ் டைப் யுவர் ஆன்சர்ஸ். 1. த டைம் இஸ் அப். ஸோ இதில் நம்மளுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் யூ ஆர் கோயிங் டு அனலைஸ் தட் ஈஸ்டர் சைக்கிள். நம்ம ஈஸ்டர் சைக்கிள் ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஒன்லி ஃபார் நான் ப்ரைமேட் அனிமல்ஸ்க்கு தான் நம்மளுக்கு வந்து ஈஸ்டர் சைக்கிள் இருக்குது. அப்போ ப்ரைமேட் அனிமல்ஸ்க்கு நம்மளுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள், அப்படிதானா? அப்போ ஈஸ்டர் சைக்கிள் நான் ப்ரைமேட். ஸோ லெட் அஸ் ரீட் த ஆப்ஷன். ஹியூமன் ஃபீமேல்ஸ் ஒன்லி கிடையாது. தென் மெமாலியன் ஃபீமேல்ஸ் அதர் தேன் ப்ரைமேட். இந்த ஆப்ஷன் இஸ் கரெக்ட். மெமாலியன் ஃபீமேல்ஸ் கரெக்ட் தான். அதர் தேன் ப்ரைமேட், ப்ரைமேட்ஸ் இல்லாமல் மற்ற எல்லாமே நான் ப்ரைமேட்னு சொல்கிறாங்க. அதர் தேன் ப்ரைமேட்னா இட்ஸ் டினோட்டிங் நான் ப்ரைமேட். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகேவா? மற்ற 2 ஆப்ஷன்ஸ் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஸோ திஸ் இஸ் த திங். இப்படி தான் நம்ம ஒரு கொஸ்டினை அனலைஸ் பண்ணணும். முதல்ல பார்த்த உடனேயே ஒரு ஆப்ஷனை டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் யூ வில் பி திங்கிங் தட் ஐயோ தப்பா டிக் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. டோன்ட் டூ தட் மிஸ்டேக். ஸோ ரீட் த கொஸ்டின்ஸ் கிளியர்லி. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், time starts now. Which of the following pairs is not correctly matched? Which of the following pairs is not correctly matched with the mode of reproduction example? Reproductive mode plus அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. இதில் எது கரெக்டாக மேட்ச் ஆகலை அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். Read the question carefully and read the options carefully. Type your answers in the chat box. 3, 2, 1. Time is up. ஸோ இதற்கான ஆன்சரை நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். விச் இஸ் நாட் கரெக்ட்லி அப்படின்னு தானே கேட்டிருக்கிறாங்க. நாட் கரெக்ட்லின்னு கேட்ட உடனே நீங்கள் எது தப்பா இல்லைன்னு பார்க்கக்கூடாது. முதல்ல எது கரெக்டாக இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? நாட் கரெக்ட்லின்னு கேட்கும்போது என்னென்ன ஆப்ஷன்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்றத பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா பி, ஆப்ஷன் பி பார்க்கலாம். கொனிடியா பெனிசிலியம் இது வந்து நம்மளுக்கு கரெக்ட் தான். ஓகேவா? ஓகே. ஆஃப்செட் வாட்டர் ஹயாசிந்த் இது நம்ம இப்போ தான் அந்த கொஸ்டினில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். வாட்டர் ஹயாசிந்த் வந்து ஆஃப்செட் தான். ரைசோம் பனானா, எஸ் கரெக்ட். அப்போது 3 கரெக்டாக இருக்குது. கண்டிப்பாக 1 இன்கரெக்டாக தான் இருக்கும். பைனர் விஷன் சர்காசம்னு கொடுத்துருக்குறாங்க. இட் இஸ் நாட் கரெக்ட். ஏன் அப்படின்னா சர்காசம் அப்படின்றது இட் இஸ் நாட் அ ஆல்கே ஆர் இட் இஸ் நாட் அ ஃபங்கஸ், இட் இஸ் நாட் அ பாக்டீரியா. இட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ டெரிடோஃபைட். டெரிடோஃபைட்னா அது ஒரு பிளான்ட் மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஓகேவா? லைக் அ பிளான்ட், ஒரு ரோஸ் செடி இப்படி இருக்குது, அந்த மாதிரி ஒரு பிளான்ட் மாதிரி இருக்கும். அது எப்படி பைனரி விஷன் பண்ண முடியும்? தெர் இஸ் நோ சான்ஸ். அப்போ பைனரி விஷன் இந்த ஆன்சர் தான் கரெக்ட். இட் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச் அப்படின்றதுக்கு ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு இந்த ஆன்சரில் இந்த கொஸ்டினில் கரெக்ட். ஓகேவா? ஸோ பைனரி விஷன் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் அமீபா பேரமிஷியம் தான். ஸோ இதில் வந்து சர்காசம் கொடுத்துருக்குறாங்க. இட் இஸ் அட்டர்லி ராங். ஸோ த 9th கொஸ்டின் போகலாம். த டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Nothing lives forever, but life continues. What does it mean? Nothing lives forever, but life continues. What does it mean? ஸோ இதுவும் கொஞ்சம் திங்க் பண்ணக்கூடிய விஷயம் தான். பட் என்சிஆர்டி லைனில் இருக்குது. நானும் இதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம்ஸில் லைஃப்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். டைப் யுவர் ஆன்சர்ஸ் இன் த சாட் பாக்ஸ். டைப் யுவர் ஆப்ஷன்ஸ். 2, 1. The time is up. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். நத்திங் லிவ்ஸ் ஃபார் எவர் பட் லைஃப் கண்டினியூஸ். இது எதை குறிக்குது அப்படின்னா இட் இஸ் டினோட்டிங் த ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷனை குறிக்கக்கூடிய வேர்டு தான் இது. ஓகேவா? அப்போ இதில் எந்த ரீப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட வேர்டாக வருதுன்னு பாருங்க. முதல்ல நாம் ஆப்ஷன் டில இருந்து போகலாம். பார்த்தனோஜெனிசிஸ் இஸ் மஸ்ட் ஃபார் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த ஆப்ஷன் கிடையவே கிடையாது.
ஓகே, இது பார்த்தோன்னா நமக்கு தெரியுது. டெத் ஹேஸ் நத்திங் டு டூ வித் த கண்டினியூஷன் ஆஃப் லைஃப். இந்த ஆப்ஷன் டெத்தை பற்றி வருது. இட் இஸ் ஆல்சோ நாட் ரிலேட்டட். நத்திங் கேன் ப்ரொடியூஸ் வித்தவுட் டெத். நோ, டெத் இல்லாமல் நம்மளுக்கு டெத்துக்கு முன்னாடி நம்ம நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் ரீப்ரொடக்ஷன். பட் ஆப்ஷன் ஏ பாருங்க, ஓல்டர் டை பட் நியூ ஆர் ப்ரொடியூஸ்டு டியூ டு ரீப்ரொடக்ஷன். இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓல்டர் டை, ஸோ நம்மளுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ், நம்மளுடைய தாத்தா பாட்டிகள்லாம் நம்ம பேரண்ட்ஸை வந்து தே ஆர் கோயிங் டு ரீப்ரொடியூஸ். அந்த பேரண்ட்ஸ்லேருந்து நம்ம வந்து பிறந்திருக்கிறோம். ஸோ நவ் த ஓல்டர் ஆர் கோயிங் டு டை. நம்ம பேரண்ட்ஸ் எல்லாமே ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸ் தே ஆர் கோயிங் டு டை, பட் வி ஆர் லிவிங் டியூ டு ரீப்ரொடக்ஷன். ஸோ அவங்க ரீப்ரொடக்ஷன் பண்ணதுனால வி ஆர் கோயிங் டு லிவ். தட் இஸ் கால்ட் அஸ் லைஃப் கண்டினியூஸ். ஓகேவா? இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் லைஃப் கண்டினியூஸ். நத்திங் லிவ்ஸ் ஃபார் எவர் அப்படின்னா த ஓல்டர் பீப்புள், ஸோ நம்மளுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்கள குறிக்குது. அப்போ இதான் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றத தே ஆர் கோயிங் டு டெல்லிங். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓல்டர் டை பட் நியூ ஆர் ப்ரொடியூஸ்ட் டியூ டு ரீப்ரொடக்ஷன். திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட், த லாஸ்ட் கொஸ்டின், 10th question. So please answer it correct in the live chat. The time starts now. The eyes of the potato tuber are dash. The eyes of the potato tuber. Option A, root buds. Option B, flower bud. Option C, shoot bud. Option D, axillary bud. So this is கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான். கொஞ்சம் திங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் எழுதிடலாம். இதுவும் ஐ திங்க் செகண்ட் சாப்டரில் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 3, 2, 1, the time is up. Okay. So the eyes of the potato tuber. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பொட்டேட்டோ இஸ் நாட் அ ரூட் பட் அ ஸ்டெம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படிதானா? இப்போது ஸ்டெம் அப்படின்றது, நான் ஒரு எக்ஸாம்பிள் வரைகிறேன் பாருங்கள். ஒரு ஸ்டெம் இந்த மாதிரி இருக்குது. சரி, இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இதில் வந்து நோட்ஸ் இருக்கும். அப்படிதானா? நோட்ஸ். இந்த நோட்ஸில் இருந்து தான் நம்மளுக்கு லீஃப் வந்து முளைக்குங்க. ஓகேவா? லீஃப். ஸோ நம்மளுக்கு சாதாரணமாக ஒரு ஸ்டெம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் தான் லீஃப் வந்து நம்மளுக்கு முளைக்கும். ஓகேவா? இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய நோட்ஸ் இருக்குது. ஸோ நான் டாட்ஸ் வைக்கிறேன், அதெல்லாமே நோட்ஸ். ஓகேவா? ஐம் கோயிங் டு கீப் சம் ரெட் டாட்ஸ். தே ஆர் த நோட்ஸ். 1, 2, 3, இதெல்லாம் ஒரு நோட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த நோட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நோட்ஸ் இதெல்லாம் லீஃப் வருது. அப்படிதானா? நோட்ஸ் தான் நமக்கு லீவ்ஸ்லாம் வருது. இந்த ஏரியா இருக்கு இல்லையா, அந்த லீவ்ஸ் வளரக்கூடிய ஏரியா இருக்கு இல்லையா, தேட் இஸ் கால்ட் அஸ் ஆக்சில் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஒரு ரூட் இருக்குது, ஓகே சாரி, ஒரு ஸ்டெம் இருக்குதுன்னா அந்த ஸ்டெம்மில் லீஃப் வளரக்கூடிய அந்த இடம். ஸோ நான் பர்டிகுலராக ஒரு ரவுண்ட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த லீஃப் வளரக்கூடிய அந்த பர்டிகுலர் இடம், தட் இஸ் கால்ட் அஸ் தி ஆக்சில் ஆஃப் த லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சில். ஓகேவா? அப்போ அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு நிறைய பட்ஸ் வருது. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பட்ஸ். அப்போ அந்த ஆக்சில்ல இருந்து நம்மளுக்கு பட்ஸ் வர்றதுனால இட் இஸ் கால்ட் அஸ் ஆக்சில்லரி பட். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டெம்ல லீஃப் வளரக்கூடிய அந்த பேஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆக்சில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு வரக்கூடிய பட்டுக்கு பேர் ஆக்சில்லரி பட். ஸோ திஸ் இஸ் த ஆக்சுவல் திங் ஆஃப் த ஐஸ் ஆஃப் பொட்டேட்டோ டியூபர். ஓகேவா? ஸோ தட்ஸ் த திங். ஸோ நம்மளுக்கு 10 questions நம்ம வந்து நீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ப்ரீவியஸ் இயர் நீட் கொஷின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த வீடியோவில் உங்களுக்கு புரியாத கண்டென்ட்ஸ் ஏதோ இருந்துச்சுன்னா மறுபடியும் இந்த வீடியோவை வந்து பாருங்கள். ஸோ ரீவைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பார்ட் உங்களுக்கு புரியலையோ அது வந்து மறுபடியும் நீங்கள் வந்து பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலில் காத்துட்ருக்குது. ஸோ எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள். இன்னும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டாக்டர் நிதின் கிளாஸஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.